வணக்கம். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி சார்பாக உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு உங்க துறை சம்பந்தமா இன்னைக்கு நிறைய கேள்விகள் நான் கேட்க போறேன். என்னோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க முதல் படம் காதல் தேசம், அதுல வந்து நீங்க ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த காதல் தேசம் படம் வந்து ரெண்டாவது சாங் நான் ஒர்க் பண்ணேன். முதல் சாங் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், ராஜு சுந்தர மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக. இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஒர்க்கை பார்த்து தான் டைரக்டர் வந்து சொன்னார், நீங்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு எங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டேன், ராஜசுந்தர மாஸ்டர்கிட்ட. பெரிய சான்ஸ் வருதுன்னா ஓகே நீ ஒத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து அலோ டாக்டரில் வந்து நான் ஒரு சோலோ ஆடிருப்பேன், நான் ஒரு ரேப் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டேட் வந்து கிளாஷ் ஆச்சு, ராஜு மாஸ்டர் வந்து கிளாஷ் ஆச்சு. ஸோ உடனே சொன்னார் ஒர்க் பண்ணிக்குவோம் அப்படின்னாரு. பட் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது பெரிய அது ஒரு மிராக்கல். நீங்கள் சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், சும்மா வெரி குட் சாங், கல்லூரி சாலை அந்த சாங் தான். படத்துல வந்து நீங்க 2 பாடல்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பாடல்கள்லாம் நீங்க எங்க எடுத்தீங்க? பாடலுக்குன்னா கொரியோகிராஃபி எங்க எடுக்கப்பட்டது? அந்த கொரியோகிராஃபி வந்து எனக்கு இவர் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துட்டாரு, கதிர் சார் டைரக்டர். ஸோ வெஸ்ட் சைட் ஸ்டோரி அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து டான்ஸ் மூவிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதில் வச்சு நாங்கள் இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அது உங்களால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது, உங்கள் ஷோராக மறக்கவே முடியாது. அது ஒரு செம்ம பாட்டு, அது உங்களோட லைஃப் மொமெண்ட், அது லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்னே சொல்லலாம் அது. உண்மை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் சாரோட நிறைய படங்களில் வந்து பண்ணியிருந்தீங்க. விஜய் சாரே ரொம்ப அழகாக ஆடுவார். அவரோட ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் ராஜு மாஸ்டர் இருக்கும்போது நான் அசிஸ்டண்ட்டாக விஜய் சார் ஃபிலிம்ஸ் நிறைய கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நீ மாஸ்டர் ஆகி ஒரு சாங் பண்ணிவிட்டு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் அந்த சாங் முடிச்சுட்டு இமீடியட்டாக விஜய் சார் போய் பார்த்தேன். அப்போது மாண்புமிகு மாணவன் அப்படின்னு ஒரு ஃபில்மு. ஸோ அந்த ஃபில்மில் வந்து எனக்கு ஓப்பனிங் சாங் கொடுத்தாரு. ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டினியூஸாக ஒரு 14-13 ஃபில்ம்ஸ் பண்ணேன் அவருக்கு. எப்படி இருந்தது உங்களோட அனுபவம்லாம்? இஸ் வெரி குட் டான்சர் அவர். ஆமாம். அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் டஃப் மூமெண்ட் எல்லாம் நமக்கு கொரியோகிராஃபி ஆரம்பத்துலலாம் ரொம்ப கிரிட்டிக்கல் மூமெண்ட் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணார். ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு நிறைய படங்கள். விஜய் சார் நல்லா ஆடுவார்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து ஓகே இந்த ஸ்டெப் ஆடுங்க அப்படி நீங்கள் ஸ்டெப் சொல்வீங்களா, இல்லை அவரே வந்து நான் இந்த ஸ்டெப் ஆடுறேன் அந்த மாதிரி ஏதாவது மெமரி? இல்லை, அப்படிலாம் அவர் சொன்னதே இல்லை. நம்ம என்ன கம்போஸ் பண்ணுறோமோ அதை ஆடிடுவார். நீங்கள் நிறைய படம் விஜய் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, என்னென்ன படம் அது? அது சொன்னேன், மாண்புமிகு மாணவன், ஒன்ஸ் மோர், லவ் டுடே, துல்லாத மனம் துள்ளும், குஷி, ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சினிலே, பிரியமானவளே. ஸோ நிறைய படங்களை மறந்து போச்சு, அதெல்லாம் நான் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா எனக்கு வந்து குஷியில் வந்து ஒரு சாங் அந்த பஞ்சு, அந்த 13 படத்துல வந்து உங்களால் மறக்கவே முடியாத படம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு மாதிரி ஜாலியாக என்னால் இது மறக்கவே முடியாது என் லைஃப் டைமில் அப்படின்னா நீங்கள் எந்த படங்கள்லாம் சொல்வீங்க? இப்போ சொன்னீங்களே அந்த மாதிரி விஜய் சாரோட ஒர்க் பண்ண படம். விஜய் சாரோட நீங்கள் லைனாக 13 படங்கள் ஒர்க் பண்ணான்னு சொல்லியிருந்தீங்க, அதில் கேட்குறேன். என்ன அழகு எத்தனை அழகு அப்படின்னு ஒரு சாங்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங்கு. அது வைசாகில் ஒரு மாதிரி பாங்க்ரா ஸ்டைலு, அதை மறக்கவே முடியாது அந்த சாங்கு. பிரியமானவளை வந்து இந்த வெல்கம் பாய்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ், ஜூன் ஜூலை மாதத்தில், அப்புறம் குஷியில் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் இருக்கு. ஸோ எல்லா சாங்கும் எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது. அவரோட ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்கிறது, நம்ம கொரியோகிராஃபி ஃபுல்ஃபில்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக அவர் என்ன நினைக்கிறனோ என்ன கம்போஸ் பண்ணணும் அதை விட ஃபைன் டியூனாக பண்ணி அவர் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங், எல்லா சாங்குமே எனக்கு பிடிக்கும். என்ன அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தல் கை சேர்ந்ததே. அஜித் சாரோட நீங்க நிறைய படத்துல வந்து அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா இருந்திருக்கீங்க, அது உங்களோட. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாலி படத்தை வந்து நீங்க பண்ணியிருந்தீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரோட வந்து அது நான் விஜய் சார் மாதிரி அஜித் சார் கூடயும் நிறைய படங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து ஆசையில் வந்து மீனம்மா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா, அதில் ஷேடோவில் வந்து நானும் ராஜு மாஸ்டரும் டான்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாங் ஃபுல் பிக்சர் நான் தான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ நான் மாஸ்டர் ஆன பிறகு எனக்கு அவரையும் போய் பார்த்தேன். ஸோ வாலியில் வந்து அந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த சாங்கு, ஜனாவில் வந்து ஜனான்னு ஒரு ஃபில்ம் இருந்துச்சுன்னா அதில் பொதுவாக பொம்பளைக்கு 10 மாதம் அந்த ஒரு சாங்கு. இப்போ ராசி, பகைவன், அவருக்கு ஒரு 5-6 படம் பண்ணேன் நான். ஏப்ரல் மாதத்தில் பொறத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
உங்களுக்கு அவங்க கூட அந்த மெமரிஸ்லாம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. என்ன ஒரு மெமரி வந்து மறக்க முடியாதுன்னு, மைசூரில் சாங் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸ், ஆக்சுவலி நான் வந்து சதாப்தியில் தான் வர வேண்டியது. அவர் சொன்ன காரில் போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சேஃபாக போயிடலாம் அப்படின்னு அஜித் சாரோட உட்காந்தேன். சும்மா 160 போகுது, அல்லு போச்சு. முன்னாடி பெல்ட் எல்லாம் போட்டு ஐயோ சொல்ல மாட்டீங்க. 4 ஹவர்ஸில் வந்துட்டோம் மைசூர் டு சென்னை. அப்போனா பார்த்துங்க 160 ஸ்பீட்ல போயிருப்பேன். ஆமாம் ஆமாம், அது சேஃப் டிரைவ், நல்லாவே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அது மறக்கவே முடியாது லைஃப்பில். ஓகே, நீங்க ராஜு மாஸ்டரோட நிறைய படங்கள்ல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருந்தீங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நீங்க என்னன்னு சொல்வீங்க? டெக்னிக்கல் சைடு நிறைய கற்றுக்கிட்டேன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு. என்னன்னா பிகாஸ் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து டெக்னிக்கலி சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கற்றுக்கிறதுக்கு லேட் ஆகும். பட் இவர் ரொம்ப டு பி ஃப்ராங்க் வந்து கற்றுக் கொடுத்தார் நிறைய. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் பெரிய படங்கள்லாம் எனக்கு காண்டாக்ட்ஸ் நிறைய கிடச்சிது. ஸோ காதல் தேசம், காதலர் தினம், ரிதம், மின்னலே அப்படின்னு எல்லாம் பெரிய ஃபிலிம்ஸாகவே நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர். அவங்கள நாங்க திரைப்படத்துல பார்த்த வரைக்கும் ரொம்ப ஜாலியானவர். நீங்க வந்து நேர்லயே அவங்க கூட பழகிருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். பார்க்குறது ரொம்ப டஃப் மேன் மாதிரி இருப்பார். இஸ் ஸோ ஸ்வீட்டு. அவரோட பழகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அவர் புரிஞ்சுட்டா ஈஸி ஹேண்டில் பண்ணலாம். இஸ் வெரி குட், இஸ் நைஸ் கை. உங்களோட முதல் வந்து நீங்க என்ட்ரி வந்து சினிமாவில் வந்து ரஜினி சாரோட சின்ன ஒரு கேரக்டரை நீங்க ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. ராஜா சின்ன ரோஜா. அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவம்? ஆக்சுவலி ஸ்கூல் முடிச்சுட்டு முதல்ல ஆடிஷன் ஒன்று வச்சாங்க. ஆடிஷனில் வந்து ஜெயிச்சுட்டு இந்த சென்ஸ் அது சொன்ன மூமெண்ட்டு நான் வந்து மாதம் முன்னாடி ஆடி காட்டிட்டேன். என்ன மாதிரி இருந்தது அந்த ஆடிஷன்? ஆடிஷன்னா அந்த சாங்கோட ஒரு பிஜிஎம் போட்டு டான்ஸ் ஆட சொன்னாங்க, கம்போஸ் பண்ணி அவங்க ஆட சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஆடி முடிச்சிட்டோம். உடனே அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. யார் ஆர்டிஸ்ட்னு தெரியாது. போன உள்ள போய் நுழைஞ்ச உடனே தலைவர் வராரு உள்ள. எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் உடனே மாஸ்டர் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் பக்கத்தில் நிற்க வைக்கணும் நீங்க. ஸோ அந்த சாங் இன்ட்ரெஸ்டிங். அது அந்த சாங் ரொம்ப பயங்கரமான சாங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்ல வந்து அனிமேஷன். ஆமா, பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அப்படின்னு ஒரு சாங். வந்து நீங்க வந்து பாரதி ராஜா சாரோட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. அந்த படங்கள்லயே முக்கியத்துவம் வந்து அவர் பாடலுக்கு தான் அதிகமா கொடுப்பாரு. அந்த பாடல்களை நீங்க ஷார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கோரியோகிராஃபிலும்? ஐயோ, அவர் லெஜெண்டரி டைரக்டர். இருந்தாலும் கூட எனக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. தமிழ்ச்செல்வன் அப்படி ஒரு படம், விஜயகாந்த் சார் படம், அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் சாரோட. ஸோ அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ராஜு மாஸ்டரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் ஃபில்மெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப காண்டாக்ட்ஸ். ஸோ இந்த படம் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார் ஹீரோ, சத்யராஜ் சார் வந்து ப்ரொடியூசர், டைரக்ஷன் பாரதிராஜா சார், கண்ணன் சார் கேமராமேன். ஸோ எல்லாமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், எல்லாமே தேவா சார் மியூசிக்கு. ஸோ அந்த படம் நல்ல சாங்ஸ் வந்ததுனால அவர் தொடர்ந்து அவரோட நான் ஒரு 13-14 ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த ஓம்னு ஒரு படம் சொல்லி அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் வித் பாரதிராஜா சார். இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட்டும் சின்ன சின்ன க்ளங் க்ளோங் அப்படி அதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷார்ட் வரும். அதெல்லாம் எடிட்டிங் நாலேஜ் எல்லாம் ரொம்ப கற்றுக்கினேன் அவர்கிட்ட. ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அது தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவார்டு கிடச்சிது. கடல் பூக்கள்னு ஒரு படம். அதில் வந்து எனக்கு பாம்பேயில் வந்து சாந்தாராம் டைரக்டர் இருக்கா இல்லையா, அவர் பேரில் ஒரு அவார்டு வருஷம் வருஷம் வரும். அந்த அவார்டு எனக்கு கிடச்சிது. நீங்க வந்து இப்போ நிறைய மொழிகள்ல வந்து நீங்க கொரியோகிராஃபி பண்ணிருக்கீங்க. தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு. அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மாத்தி மாத்தி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல பண்றீங்க. இப்போ வந்து தமிழ்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், தெலுங்குல டிஃப்ரெண்டா இருக்கும் கொரியோகிராஃபி. அதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? தெலுங்குல வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேம் கல்ச்சர் தான். நம்ம சவுத் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரே கல்ச்சர் தான். பட் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது இருக்குது, கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் வந்து காதல் தேசம் வந்து டப் பண்ணாங்க, பிரேம தேசம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல. கல்லூரி சாலை வந்து அங்கே வந்து காலேஜி ஸ்டைலு அப்படின்னுச்சு. ஸோ அந்த படம் வந்து பயங்கர சூப்பர் ஹிட், டூப்பர் ஹிட். ஸோ அந்த படம் ஹிட் ஆனதுலேருந்து எனக்கு ஒரு மோர் தென் 50 ஃபிலிம்ஸ் வந்து தெலுங்குல பண்ணேன். நிறைய வாய்ப்பு வந்துச்சு. வெங்கடேஷ் சார், அப்புறம் ஜெகபதி பாபு, ஜூனியர் என்டிஆரோட பிரதர் கல்யாண் ராமன், இவர் ஜெகபதி பாபு, நிறைய பேர், நிறைய தருண், அவங்களோட ஃபிலிம்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து ரொம்ப என்ன வேகமாக எனர்ஜெட்டிக்காக ஆடணும். இருக்குது, டெஃபினெட்லி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. மலையாளம் உங்களுக்கு எப்படி இருந்தது? மலையாளம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ஒரு சாங்கு குயிலுக்கு கூ கூன்னு ஒரு சாங்கு. அப்போ வந்து சித்திக் சார் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து லால்னு ஒருத்தருக்காரு, சித்திக் லால் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டையர்கள் டைரக்டர்.
அவர் வந்து தென்காசி பட்டணம்னு சொல்லிட்டு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சாங் மட்டும் பாக்கி இருக்குது. சரி இந்த சாங் முடிச்சுட்டு அந்த சாங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த சாங் முடிச்சுட்டு அங்கே போனேன். அந்த சாங் முடித்தேன், ஷூட்டிங் முடிஞ்சது. படம் வந்து 400 days போச்சு. ஸோ அப்போ பிடிச்சது தான் என்னை கேரளாவில். இன்னும் விடவே இல்லை, இன்னும் 20 வருஷமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. மலையாளம்ல வந்து 200 ஃபிலிம்ஸ் மேல பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுல ஏதாவது டாப் ஹீரோஸோட பண்ணிருக்கீங்களா? எல்லா ஹீரோஸும் பண்ணிட்டேன். மம்முட்டி சார், மோகன்லால் சார், திலீப் சார், ஜெயராம் சார், சுரேஷ் கோபி சார், பிருத்திவிராஜ், எல்லாரும் எல்லா ஹீரோஸ்க்கும் ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்? ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அதுவும் மலையாளம், நம்ம லாங்குவேஜ் விட்டு வேற லாங்குவேஜ் மலையாளம்ல போய் கலக்கியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? தமிழுக்கு 1 மாத்திரை டோஸ் அப்படின்னா எங்கே வந்து தெலுங்குக்கு 2 மாத்திரை டோஸு, மலையாளத்துக்கு ஒரு பாதி மாத்திரை டோஸ் போதும்னு சும்மா காமெடியை சொன்னேன். உண்மையிலே வந்து அங்கே வந்து நேட்டிவிட்டி லைக் பண்ணுவாங்க, ரொம்ப நேட்டிவிட்டி லைக் பண்ணுவாங்க. ஆனால் பட் இப்போ ஜெனரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சேம் தேர் ஷூட்டிங் லைக் என்ன சொல்கிறது, தமிழ் படம் மாதிரி தேர் எக்ஸ்பெக்டிங். அப்போ ஹிந்தியில் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹிந்தி வந்து எனக்கு 2 படம் தான் பண்ணேன் ஹிந்தி. பட் ஹிந்தி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமா. ஸோ அதை நான் இது பண்ணிக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேன் ஹிந்தி ஷூட்டிங். நீங்க மலையாளம்ல வந்து ஒரு படம் பண்ணிருந்தீங்க, அதுக்கு ஒரு அவார்ட் கூட வாங்கியிருந்தீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், அன்னக்கிளி நீ வாடி அந்த சாங் தமிழ் படத்தை டப் பண்ணிருந்தாங்க. தமிழ் படம் டப் பண்ணிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி மலையாள ஃபிலிம் தான் அது. ஓ, தமிழ்ல மலையாளத்துல வந்து தமிழ் டப் பண்ணிருந்தாங்க. தமிழ்ல வந்து ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து அன்னக்கிளி நீ இந்த வண்ணக்கனவோட ஏதோ அந்த மாதிரி தான் லிரிக்கு. ஸோ அதுக்கு எனக்கு வந்து கிரிட்டிக்ஸ் அவார்டு, கேரளா அவார்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேஷம்னு ஒரு படம், மம்முட்டி சார் படம், மின்னலே மின்னலே தாழவரு அப்படின்னு ஒரு சாங்கு, கோபிகா ஹீரோயின். ஸோ கோபிகாவோட காம்பினேஷனில் 3 படம் பண்ணேன். 3 படமும் சூப்பர் ஹிட்டு. வேஷம், ஃபார் த பீப்புள், மாயாவி, மம்முட்டி சார் ஆக்ட் பண்ண ஃபில்மு. ஸோ 3மே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 3க்கும் அவார்டு வாங்கினேன். நீங்க இவ்வளவு நேரம் வந்து நீங்க ஒர்க் பண்ணதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நீங்க ராஜு மாஸ்டரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, எங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள தவிர நீங்க வேற யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் நிறைய மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து ராஜா சின்ன ரோஜா பண்ணிட்டு இருக்கும்போது தாரா மாஸ்டரோட தெலுங்கு ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். என்ன ஃபிலிம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அவங்களோட? ரத்தாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணா சார் படம் ஒர்க் பண்ணோம். அது மெட்ராஸ் தான் ஷூட்டிங்கு. ஸோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அந்த ஃபில்மு. ஸோ அதன் பிறகு சிவா சுப்பிரமணியம் மாஸ்டர், அவரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிகேஎஸ் பாபு மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு பிரபுதேவா மாஸ்டர் கரண முகுடு அப்படின்னு ஒரு ஃபில்மு, சிரஞ்சீவி சார் ஹீரோ. ஸோ அந்த ஃபில்ம் தான் எனக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ ஆமாம், அந்த ஃபிலிம்லேருந்து அப்படியே ராஜு மாஸ்டருக்கு ஜம்ப் ஆனேன். அவரோட ஒர்க் பண்ணி சுந்தர மாஸ்டர் அவங்க ஃபாதரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ரகு மாஸ்டர், நிறைய மாஸ்டர் எல்லாருக்கூடயுமே ஒர்க் பண்ணிட்டீங்க உங்க கெரியருக்குள்ள. ஆமாங்க. பொதுவாக ஒரு பாடல்னா 4 நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். ஆனால் அது எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அதை எடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இல்லை எப்படி இருந்தது அந்த சுச்சுவேஷன்லாம்? ஆக்சுவலி ஒரு சாங் ஷூட் அப்படின்னா லாங் ப்ராசஸ். ஒரு ஸ்டோரி போர்ட்லேருந்து நீங்கள் அது சீக்வன்சிலேருந்து லிரிக் எழுதணும், கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுத்த உடனே நாங்கள் அதுக்கு சீக்வன்ஸ் அந்த மாதிரி கொரியோகிராஃபி பண்ணோம். கொரியோகிராஃபி வந்து போன பிறகு கேமராமேன்ட்டு அடாப்ட் ஆகணும். அதன் பிறகு ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறம் மூமெண்ட்டு சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணணும். அப்புறம் ப்ராசஸ் இருக்குது. அதன் பிறகு தான் இதுலேயே வரும். ஸோ இவ்வளோ லாங் ப்ராசஸ். ஆமாம், லாங் ப்ராசஸ் தான். பட் இது அதான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் கிடையாது இதுக்கு. இந்த ஒரு சாங்க்கு இத்தனை பேரும் பின்னாடி நிறைய பேர் வந்து வேலை செய்யறனால தான் அந்த ஒரு சாங் வந்து ஹிட் ஆகுது. ரொம்பவே கரெக்டா. இப்போ வந்து மேக்ஸிமம் எத்தனை நாள் எடுத்துக்குது ஒரு சாங் எடுக்கிறதுக்கு? இன்ஃபேக்ட் வந்து எனக்கு லக்கி டான்ஸ் கொரியோகிராஃபர் நினைக்கிறேன். நான் முதல் சாங் வந்து எனக்கு 14 நாள் எடுத்தேன். 14 நாள் எடுத்தீங்களா? ஆமாம். அதன் பிறகு அது எனக்கு ஏதோ அதில் அடிக்ட் ஆகிட்டு. ஒரு 14 நாள் 10 நாள் அப்படி இருந்தால் தான் எடுக்கணும். அப்போ தான் பெரிய மாஸ்டர் அப்படிலாம் அந்த நேரத்தில் எனக்கு யாரோ உசுப்பேத்தி ரணக்கலம் பண்ணிட்டாங்க. அதனால் அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் அதன் பிறகு நான் வந்து என்ன பார்த்தேன், டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் 1 நாள் தான் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் அன்னக்கிளி நீ பாடி வந்து 1 நாள் தான் எடுத்தேன் சாங்.
அது எப்படி ஒரே இடத்துல எடுத்தனா ஒரு நாள் ஆயிடுமா இல்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல எடுக்கிறதுனால நிறைய நாள் ஆகுதா? எதனால உங்களுக்கு அந்த நாள்கள் வந்து டிஃபர் ஆகுது? இல்ல அக்கார்டிங் டு த கம்பெனி தான். அப்புறம் அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ணும்போது சுமாரா பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் வேகமா பண்ணிருப்பீங்க. சும்மா சொன்னேன். அப்ப அது மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆங்கர். இப்ப வந்து நாங்க பார்த்திருக்கோம் பாடல்கள் ஆகட்டும் எதாகட்டுமே ஒரு காஷ்மீர்ல இருப்பாங்க, திடீர்னு ஹரியானால இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அப்பா இந்த பிளேஸ்க்கு நம்ம போயிருக்கோம், எனக்கு திருப்பி அந்த பிளேஸ்லயே ஒரு கோரியோகிராஃபர் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் பண்ணுவேன் அப்படின்ற சொல்ற இடம் இது? ஆஸ்திரேலியா. எனக்கு ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல வந்து என்ன திரைப்படம்? காதலர் தினம், என்ன விலை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே இருக்கிற இந்த ஒயிட் பீப்புள்ஸோட டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா ஒன் டே தான் வருவாங்க, ஒன் டேக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒன் டே உள்ள 2 பிஜிஎம் வந்து ஒரே நாள் எடுத்துட்டேன். ஸோ அப்போது அவங்க வந்து நம்ம டான்ஸ்க்கு வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி பாடி லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொரியோகிராஃபிலாம் பண்ணி ஸோ அது ஒரு என்னது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு. இப்போ வந்து அப்கமிங் இப்போ வந்து டான்ஸ் மேல ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுக்கு வரவங்க கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? டெஃபினெட்லி கிளாசிக்கல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிளாசிக்கல் கற்றுக்கணும். அவங்க கிளாசிக்கல் கற்றுட்டா, கிளாசிக்கல்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பரதநாட்டியம் உங்களுக்கு எல்லாமே அதில் எல்லா செக்ஷனும் உள்ளே இருக்குது. எக்ஸ்பிரஷன் இருக்குது, அபிநயம், அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் டைமிங் சென்ஸ் வரும். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன். அது முடிச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு மற்ற டான்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு டைமிங் சென்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் ஈஸிலி. ஸோ அதுதான் வெரி பேசிக், ரொம்ப முக்கியன்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாசிக்லேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க எந்த வயசுல இருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து எனக்கு டான்ஸ்னா ரொம்ப. எப்படி கிளாஸ் போனீங்களா இல்லை எப்படி? இல்லை, அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் போனீங்கன்னா ஒன்று வந்து அவுட் ஆயிடும். அதனால டான்ஸ் வந்ததுனால படிப்பு நாலேஜ் எல்லாம் வரல, படிப்பு வரல. ஓப்பனாக சொல்லணும், நான் 10th ஃபெயில் தான். ஸோ சினிமா உள்ள வந்து அதன் பிறகு என்னுடைய நாலேஜ் வச்சு தான் அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அப்போ யாரும் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண? இப்போ வந்து சின்ன குழந்தைங்கலாம் டிவியில் ஒரு பாட்டா ஆடுவாங்க, அந்த மாதிரி உங்களை யார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணோம்? அப்போ வந்து எனக்கு மைக்கேல் ஜாக்சன் வீடியோஸ் அவர் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணவர். ஆமாம், அது அவரை பார்த்து தான் இதாச்சு. அதன் பிறகு கமல் சார், ஆனந்த் பாபு சார், அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர், அவங்களெல்லாம் பார்த்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எப்படியா சினிமாக்குள்ளே நுழைஞ்சிடும் அப்படின்னு. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க ஜேர்னி? இந்த என்டர்ன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், ஆனா அதை ஆரம்பிக்கிறது எங்கன்னே தெரியாது. உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, அப்ப நீங்க அதை எப்படி என்டர் பண்ணீங்க? என்டர் டு இது. ஆமா, இந்த ஃபீல்டுக்கு வரணும்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சார். இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் உள்ள போகணும், அங்க உள்ள போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆரம்பம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆரம்பம் வந்து டெஃபினெட்லி எனக்கு வந்து இது வந்து நிரந்தரமாக வரும் அப்படின்லாம் கூட நான் எதிர்பார்க்கல. சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாபியாக நம்ம டான்ஸ் பண்ணுறோம், நம்ம ஷோஸ் எல்லாம் பண்ணுறோம், சரி சினிமாலேயும் ஒரு சாங் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் உள்ளே போனேன். உள்ளே போய் நுழைஞ்ச உடனே அந்த சாம்பார், இட்லி, பொங்கல்லாம் வந்து அப்படியே இழுத்துருச்சு, அட்ராக்ட் பண்ணி. ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே போல. அதுக்கப்புறம் நான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் டான்ஸ் பண்ணிவிட்டு பேரலாம் வந்து நான் இந்த 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன் தான் பண்ணேன். ஸோ அதனால் சினிமா ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா அதில் டெஃபினெட்லி வெளில போகிறது ரொம்ப, அதில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப காம்படிஷன். நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும். நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு டான்ஸ் ஸ்டைல் இருக்கோ அந்த டான்ஸ் வந்து நீங்கள் அப்டேட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன். அப்போ நீங்க வந்து முதல்ல வந்து ஷோஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன ஷோஸ் பண்ணிருக்கீங்க? ஷோஸ்னா இப்போ உங்களுக்கு அந்த நியூ இயர் சமயத்தில் வரும் ஷோஸ். நாங்கள் வந்து சவுத் சிட்டி மாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிட்டி பசங்க குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணோம். பட் அந்த நேரத்தில் எங்களுக்கு டைமிங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நாங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறது தான் டான்ஸு, பார்க்குறவங்க பார்த்து தான் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் சினிமாக்குள்ளே நுழைஞ்ச உடனே தான் எனக்கு என்ன ஒரு சின்ன அட்வான்டேஜ்னா நான் கொஞ்சம் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுவேன். ரிதம் செக்ஷன் கொஞ்சம் ப்ளே பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ரிதம் நாலேஜ் வந்து கொஞ்சம் இருந்ததுனால கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பேசிகிட்டே இருந்தோம், நேரம் போனதே தெரியல. இப்போ ஒரு திரைத்துறைக்கு வந்துட்டாலே இந்த அவார்ட்லாம் இருக்கும். நீங்கள் வாங்கின அவார்ட்லாம் என்னது?
ஆக்சுவலி அவார்டு வந்து மெமெண்டோ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது லைஃப்பில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆனரபிள் அதுதான் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய அண்டர் டேஸ் ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு. இப்போ வாங்குறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கிரிட்டிக்ஸ் அவார்டு அது வாங்கினேன், கேரளா ஸ்டேட்ஸ் அவார்டு வாங்கினேன், ஸ்டேட் அவார்டு. அது வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் அவ்வளோ க்ரௌட் முன்னாடி ஒரு 50,000 பேருக்கு முன்னாடி பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் முன்னாடி அது வாங்கினது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அது தவிர உங்களுக்கு பாம்பே அது சாந்தாராம் அவார்டு, தமிழ்நாட்டில் வந்து இங்கே சின்ன சின்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். கிரிட்டிக்ஸ் அவார்டு, அப்புறம் அமிர்தா அவார்டு வாங்கினேன் மலையாளத்துக்கு. தமிழில் ஒரு 2-3 அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அவார்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாகவே. நீங்கள் வந்து இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இப்போ ஜெயிக்கிற குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் சக்தி சிதம்பரம் சார் டைரக்ஷனில். இப்போ பாரதிராஜ் சார் ஒரு படம் ஆன் கோயிங் ப்ராஜெக்ட். ஜனநாதன் சார் டைரக்ஷன் வந்து லாபம் அப்படின்னு ஒரு படம், விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணுறாரு. அது தவிர ஒரு 4-5 படம் அதர் லாங்குவேஜஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிறப்பு சார். நீங்கள் ரீமிக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், என்னென்னு சொல்லுங்கள் எங்களுக்காக. நான் வந்து தலைவருடைய ரசிகர், பழைய தலைவர். இந்த தங்கப்பதக்கத்தின் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் பண்ணியிருப்பார். நான் வந்து 100% அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஆடுவேன். சத்யராஜ் சார் வந்து 200% ஆடுவார். ஸோ குஷ்பு மேடம் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு அவங்க. ஸோ அந்த சாங் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா சிவாஜி சார் ஃபில்முக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பூப்பறிக்க வரைக்கும் ஒன்ஸ் மோர் ஒர்க் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆர் சார் ஃபில்ம் அப்போ அந்த நேரத்தில் ஃபில்லே இல்லை நான். ஸோ அந்த ஏக்கம் வந்து இதில் வந்து போச்சு. ஸோ எனக்கு ஹாப்பி, வெரி ஹாப்பி. அது படம் பேர் வந்து வெற்றிவேல் சக்திவேல். உங்கள் வாழ்க்கையில் நடந்த திரைத்துறை அனுபவங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறையா நீங்கள் படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் பண்ணுறதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய அனுபவங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் மக்கள் தொலைக்காட்சி. தேங்க்ஸ். யோ.